ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்தியாவில் 47,970 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் போர் விமான உற்பத்தி பிரிவுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014ஆம் ஆண்டு பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 46,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் தற்போது இது 1,54,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். குருகிராமில் உள்ள பெட்ரோலிய மேலாண்மை மையத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். விமான எரிபொருள் விலைக்கான மதிப்பு கூட்டு வரியை மகாராஷ்டிரா அரசு குறைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் 18% இருந்த மதிப்பு கூட்டு வரி இன்று முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மகாராஷ்டிர முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகத்தான் பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 90% சுமையை மத்திய அரசு ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இப்போட்டியில் இந்தியா சாதனை படைக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் ஜூலை மாதம் 23ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை செயலகத்திற்கு குறைந்தது 3 வாரங்களுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்துவிட்டு உறுப்பினர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விதி செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 2004ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை 54 முறை வெளிநாட்டு பயணங்களை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஐநாவிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகமாகும் என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளித்துறை தொடர்பான உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற பாரம்பரியத்தை வடிவமைப்பதில் முதலாவது மக்களவைத் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் முக்கிய பங்கு வகித்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 1952ஆம் ஆண்டு இதே நாளில் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் கூட அவரது சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முறையாக பணியாற்றவில்லை என்று கூறி இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சித்தது, அரசின் ஒப்புதல் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது உள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தொடர்பான எந்தவொரு பிரச்சினைக்கும் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு உதவிட ஈரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் ஈரான் வரவேற்பதாக திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட பஜோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசா ஆன் பனச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரிமஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா, கரிஷ்மா தமிரி, தஸ்னிமிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, பிரான்சின் அலெரிசா விரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது.
மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.